ஐஷுவோட அம்மா சைஜியோட பர்த்டேக்கு ஐஷு ரொம்பவே எமோஷ்னலாக சாரி கேட்டு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஐஷு ஒரு கண்டஸ்டண்ட்டாக போனது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காகவும் அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருந்தாலும் என்ட்ரி கொடுத்த டே 1 இருந்தே ஐஷு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக மாறி நிறைய ஃபேன் பேஜஸ்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து ஐஷுக்கு கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் ஐஷு நிக்சன் கூட ஏற்பட்ட பாண்டிங்னால ஐஷுக்கு பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகி அவங்களுக்கு நெகட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. வெளியில் அவங்க பண்ணுறதெல்லாம் எப்படி போற்றி ஆகுது அப்படின்னு சுத்தமா ஐடியாவே இல்லாம ஐஷு நிக்சன் கூட ரொம்பவே க்ளோஸா பழகிட்டு இருந்தாங்க. ஐஷோட இந்த ஆக்டிவிட்டிஸ்னால அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் அந்த டைம்ல வந்துட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஐஷு பிக் பாஸ்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ரியலைஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் சாரி கேட்டு ஒரு போஸ்டையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க அம்மா அப்பாவுக்கும் நான் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்கு ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு அவங்க அம்மா கூட எடுத்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே அம்மா, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் நான் பண்ண எல்லா தப்புக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. நான் எதையுமே யோசிச்சோ தெரிஞ்சோ பண்ணவே இல்லை. என்னால் உங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துருச்சு, நான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் உங்களோட ஃபன் சைடை மட்டும்தான் இங்கே இருக்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான உமன், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் ரொம்பவே போல்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால் கூட உங்களுக்கு நிறைய கஷ்டம்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ணி இப்போ வரைக்கும் எனக்கு கான்ஸ்டன்டா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய பேட்டில்ஸை வெளியில யாருக்கும் காமிச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்களே உங்களுக்கு ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு மாஸ்கையும் போட்டுட்டு இருக்கீங்க. இது எல்லாமே வெரி சூன் சீக்கிரமா சரியாகும், அதுக்கு உங்க கூட நான் எப்போதுமே இருப்பேன். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நான் நீங்களா வாழணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அவங்களோட அம்மாவுக்கு சாரி கேட்டு அவங்களோட பர்த்டே விஷஸை கன்வே பண்ணிருக்காங்க. ஐஷோட இந்த போஸ்ட்டுக்கு சைஜி, நீ எப்போதும் என் பக்கத்துல இருந்தா அதுவே எனக்கு போதும் அண்ட் நீ கொடுக்குற ஒரே ஒரு ஹக் எனக்கு என்னோட வாழ்க்கையில இருக்க எல்லா வலியுமே அது சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஷு பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது அவங்களோட நாலேஜே இல்லாம அவங்க நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் நினைச்சு ரெக்ரெட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டு இப்போ அவங்க பேக் டு நார்மலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐஷுவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க.